நெல்லை வள்ளியூரில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து மாற்று இடம் தருவதாக கூறி அதிகாரிகள் வீட்டை காலி செய்ய வற்புறுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். வள்ளியூர் ஷூட்பொத்தை பகுதியில் திருநங்கைகளுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். அந்த இடத்திற்கு பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை ரத்து செய்துள்ள அதிகாரிகள் வீட்டை காலி செய்ய வேண்டும் என ராதாபுரம் வட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் வற்புறுத்துவதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த திருநங்கைகள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி புகார் மனு அளித்தனர். வள்ளியூர் திருநங்கைகள் எங்களுக்கு ஒரு 8 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. வள்ளியூர்ல இலவச பட்டா கொடுத்தாங்க. எங்களுக்கு அலாட் பண்ண இடத்த அவங்க கடைசி நேரத்தில் இது உங்களுக்கு இல்லை, வேற ஒருத்தங்களுக்கு சொல்லி யூனிவர்சல் காலேஜ் கிட்ட எங்களுக்கு சொன்ன இடம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போ போராட்டத்தில் இருந்ததுனால நம்ம சப் கலெக்டர் ஐயா அவர்கள் எங்களுக்கு இன்னொரு இடம் காமிச்சாங்க. ஹவுசிங் போர்டு பக்கத்தில் அவங்க காமிச்ச இடம் வேற, எங்களுக்கு கொடுத்த இடம் வேற. அவங்களா தான் அந்த இடத்த அலாட் பண்ணாங்க. சூட்டுப்பத்த பக்கத்தில் அலாட் பண்ணிட்டு நாங்கள் அவங்க பட்டா கொடுத்த பிறகு நாங்கள் அதில் குடிசை கட்டி அதில் இருக்கிறோம். கடந்த 5 வருடமாக இந்த குறைதீர்க்கும் திருநங்கைகள் குறைதீர்க்கும் நாட்களில் நாங்கள் எங்களுக்கு கரண்ட் வசதியும் தண்ணி வசதியும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து எங்களோட கோரிக்கையை நாங்கள் அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது அரசாங்கம் எங்களுக்கு உண்டான உதவிகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அரசு அதிகாரிங்க தான் எங்களை ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அது மேய்ச்சல் புறம்போக்கு, அதை காலி பண்ணிருங்க, நாங்கள் உங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. நாங்கள் அங்கே குடியிருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பழகிருச்சு, எல்லா வசதிகளும் நாங்கள் வாழ பழகிட்டோம். இப்போ எங்களை காலி பண்ண சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 இடங்களை எங்களுக்கு தரேன்னு சொல்லி மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை காலம் ஓட போகிறோம்? 5 திருநங்கைகள் இறந்துட்டாங்க பட்டா வாங்கினையில. இன்னும் எங்களோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு தெரியல. தயவு செஞ்சு அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டோம். எங்களை தயவு செஞ்சு நாங்கள் குடியிருக்கிற இடத்த விட்டு எங்களை மாற்ற நினைக்காதீங்க. எங்களுக்கு போதுமான வசதி அங்கே பண்ணி கொடுங்க.